மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன? புரட்டாசி மாதத்திலே அமாவாசைங்கிறது வர்றது இல்லையா, இதைத்தான் மகாலய அமாவாசைன்னு சொல்றா. இந்த மகாலய பட்சம் 16 நாட்களுமே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. சர்வ நிச்சயமாக தாயார் தந்தைக்கு அவரவருடைய அந்த சார்த திதி எந்த மாதத்திலே எந்த திதியிலே உயிரிட்டார்களோ அந்த நாளிலேதான் கட்டாயம் சார்தத்தினை செய்திருக்க வேண்டும். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். மகாலய பட்சம் அப்படின்னு சொன்னாலே முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாட்கள், பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பக்ஷம் அப்படின்னு சொன்னா அது 15 நாட்களை குறிக்கும். இதுல இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாளாகிய, அதாவது புரட்டாசி மாதத்திலே அமாவாசைங்கிறது வர்றது இல்லையா, இதைத்தான் மகாலய அமாவாசைன்னு சொல்றா. அதற்கு முன்னதாக 15 நாட்களுக்கு முன்னதாக துவங்கக்கூடிய பிரதமை திதியிலிருந்து நேரா பிரதமை திதியை திருத்தியின் அப்படியே வரிசையா 15 திதி அமாவாசை, அதற்கு மறுநாள் ஆகிய வளர்பிறை பிரதமை திதி வரை இந்த மகாலய பட்சம் என்பது உண்டு. இதற்கான சிறப்பம்சம் என்ன சார்? ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட 16 நாட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து முன்னோர்களுக்கான ஒரு விசேஷ வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள்னு ஏன் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, இதற்கான ஆதாரம் என்பது மகாபாரதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நமக்கு கர்ணனை பத்தி தெரியும். கர்ணன் எவ்வளவு பெரிய கொடையாளி, நிறைய தான தர்மங்களை செய்தவன். அவன் இறந்த பிற்பாடு சொர்க்கலோகத்திற்கு சென்றானாம். அந்த சொர்க்கலோகத்திலே நிறைய பொன்னும் பொருளும் அவனுக்கு கிடைத்ததாம். ஆனால் வயிறார உண்ணுவதற்கு ஒரு சிறப்பான ஆகாரம் என்பது மட்டும் கிடைக்கவில்லையாம். ஏதோ சாப்பிட்றானா அவருக்கு வயிறு நிறையல, இது என்ன கஷ்டம்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வந்ததாம், அவன் முன்னோர் வழிபாட்டினை சரிவர மேற்கொள்ளவில்லை. ஏன்னா அவனுக்கு பித்திருக்கள் யாருன்னே தெரியாது இல்லையா, அவனுடைய அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவன் இறப்பதற்கு முன்னதானே தாய் குந்தி தேவி அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியும். அதற்கு முன்னதாக அவனுக்கு தெரியாது. முன்னோர் வழிபாட்டினை முன்னிட்டு அவன் அன்னதானம் செய்திருக்கவில்லை. நிறைய தானங்களை செய்திருந்தாலும் கூட தன்னுடைய முன்னோர்களுக்காக இந்த அன்னதானத்தினை செய்கிறேன் என்று அவன் செய்திருக்கவில்லை என்பது அவனுக்கு தெரிய வந்ததாம். உடனே அவன் யமதர்மராஜனுடைய அனுமதியை பெற்று இந்த பூலோகத்திற்கு 15 நாட்கள் தங்கி தன்னுடைய முன்னோர்களுக்கான கடன்களை சரிவரச் செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்து நிறைய அன்னதானங்களையும் செய்துவிட்டு மறுபடியும் சொர்க்கலோகத்திற்கு சென்றானாம். அந்த 16 நாட்கள் தான் இந்த மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராண கதையானது நமக்கு சொல்கிறது. சரி, இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி கர்ணன் தன்னுடைய முன்னோர்களுக்கான கடன்களை இந்த நாட்களிலே செய்து விட்டு போனானோ, அதே போல அந்த பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களும் யமதர்மராஜனிடம் அனுமதியை பெற்று என்னுடைய வம்சாவளியை சந்திக்க செல்கிறேன், என்னுடைய வம்சாவளியெல்லாம் எப்படி இருக்கா, என்னுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவள்லாம் இங்க வராலாம். ஒரு வருடத்திலே இந்த 16 நாட்கள் மட்டும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பித்ருக்கள், நம்முடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் இங்கே அதான் 7 தலைமுறை அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த 7 தலைமுறையை சார்ந்தவர்களும் இங்கே பார்த்து விட்டு செல்கிறார்களாம். ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மகாலயபக்ஷம் 16 நாட்களுமே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. அவர்களுடைய நினைவாக நிறைய அன்னதானங்களை செய்ய வேண்டியது. அவர்கள் பார்க்கும் பொழுது, ஆகா, என்னுடைய பரம்பரையை சேர்ந்த இந்த பிள்ளை இத்தனை தானங்களை செய்கிறானே, இத்தனை தர்மங்களை செய்கிறானே, இவன் மேலும் மேலும் நல்லபடியாக வளர வேண்டும், இவன் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தினை நமக்கு தந்துவிட்டு செல்வார்களாம். அதுதான் இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு. இது போக கிராமப்புறங்களிலே ஒரு பழமொழி சொல்லுவார், மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடு அப்படின்னு சொல்லுவார். இதனை எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுன்னா இவ எப்படி நினைச்சுட்டு இருக்கான்னா, அப்பா சாரதம் என்ன தேதிங்கிறது மறந்து போச்சு, அம்மா சாரதம் எப்ப வருதுங்கிறது மறந்து போச்சு, அப்பா அம்மாவுக்கு நான் இந்த வருஷம் திதி பண்ணவே இல்லை, அதனால மகாலயத்துல கொடுத்துடுறேன், மகாலய பட்சத்துல போய் தர்ப்பணத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், இது சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தவறாக நினைத்து கொள்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு, அந்த சொற்றொடருக்கு அது பொருள் அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக தாயார் தந்தைக்கு அவரவருடைய அந்த சார்த திதி எந்த மாதத்திலே எந்த திதியிலே உயிரிட்டார்களோ
அந்த நாளிலே தான் கட்டாயம் சார்தத்தினை செய்திருக்க வேண்டும். அந்த நாளிலே சார்தத்தினை செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் கண்டிப்பாக மகாலய பட்சத்திலும் செய்துதான் ஆக வேண்டும். நீங்க அப்பா அம்மா தோஷத்தை நான் பண்ணிட்டேன், நான் மகாலயத்துல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று இருக்கக்கூடாது. இங்கே மறந்தவன் என்று யாரை குறிப்பிடார்கள் தெரியுமா? நம்முடைய பரம்பரையிலே தோன்றிய அந்த பெரியவர்களை நாம் மறந்து போயிருப்போம் தெரியுமா? நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி தெரியாது, அதே மாதிரி கொள்ளு தாத்தாவோ தெரியாது. இந்த தாத்தா கொள்ளு தாத்தா மட்டும் இல்லை, இது போக பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, சித்தி மற்றும் தகப்பனாரோடு பிறந்த அத்தை, அதே மாதிரி தாயாரோடு பிறந்த அந்த பெரியம்மா, சித்தி, தாய் மாமாலாம் இருப்பா. தாய் மாமாவுடைய மனைவி ஆகட்டும். இப்படி நம்முடைய உறவு முறைகளிலே நாம் மறந்து போன உறவுகளுக்கும் சேர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்களாக யாரெல்லாம் உயிர் துறந்திருக்கிறார்களோ, நம்முடைய உறவு முறையிலே எவரெல்லாம் உயிர் துறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டியது. உறவு முறை மாத்திரமல்ல, நம்முடைய உயிர் நண்பன் ஒருத்தர் இருந்திருப்பார். அந்த உயிர் நண்பன் இறந்து போயிருந்தால் கூட அந்த நண்பனினுடைய பெயரை சொல்லி கூட நீங்கள் தர்ப்பணத்தை செய்யலாம். நண்பன் மாத்திரமில்லை, நம்ம வீட்டில் ஒரு ரொம்ப க்ளோஸா ஒரு பெட் அனிமல் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட, நம் வீட்டிலேயே நம் காலை சுற்றி வந்து கொண்டிருந்த ஒரு நாய் இருந்திருக்கிறது, அந்த நாய் இறந்து விட்டது என்று சொன்னால் கூட அந்த நாயினுடைய பெயரை சொல்லி கூட நீங்கள் இந்த மகாலய பட்சத்திலே தர்ப்பணத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக மகாலய பட்சத்திலே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வாழ்விலே வளம் பெறுவோம். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.